சங்கீதங்களின் புஸ்தகம் 65:2 சங்கீதம் 65:2 சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்திலிருந்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யாவரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வசனத்தை அனுப்புவீராக. காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நாளும் நீர் வெறுமனே திரும்பி அனுப்பினதே இல்லை. ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்து காத்திருக்கிற ஜனங்களை நீர் திருப்தியாக்கி அனுப்புவீர்கள் நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கும் உடைய வேதத்தினுடைய மன்னாவை பிட்டு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 65:2 சொல்கிறது, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னு இருக்கு. பொதுவாக இந்த நாட்களில் இந்த மாதிரி நேரங்களில் ஜெபம் அதிகமாக தேவைப்படுகிறது. அதிகமாக நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். பலவிதமான ஜெபங்கள், முழு இரவு ஜெபம், உபவாச ஜெபம், இப்படி பல ஜெபங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில காரியங்கள் நம்மளை சோர்வடைய பண்ணுகிறது. என்ன மாதிரி காரியங்கள் சோர்வடைய பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் நாம் ஜெபிச்சும் கூட அதற்கு பதில் இருக்காது. அந்த சூழ்நிலைகள் மாறாது, அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பல நேரங்களில் நம்ம சோர்வடைஞ்சு போகிறோம். உதாரணமாக எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பேசும்போது, பிரதர் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், ஆனாலும் கூட இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ், குறிப்பாக இந்த பேண்டமிக் டயத்தை பற்றி அவங்க சொன்னாங்க. கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் இப்படி செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜெபத்தினால என்ன பலன், நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், அழுகுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உண்மைதான், பல நேரங்களில் அது நம்மை சோர்வடைய பண்ணுகிறது. உண்மையிலேயே எந்த ஜெபத்திற்கு பதில் உடனடியாக வருகிறது, அதான் ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு சில ஜெபங்கள் பதில் வராதது போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன காரணம்? இப்போ நம்ம ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், லாசருனுடைய மரணம். இந்த லாசரு மரணம் அடைந்துட்டாரு. இதை தெரிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து இன்னும் 2 நாள் கழித்து புறப்பட்டு வராரு. 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து கிராமத்துக்குள்ளே நுழையிறார். அந்த கிராமத்து நுழையிற இடத்துலையே நிற்கிறாரு. நிற்கும்போது மார்த்தாள் ஓடி வந்து அவர் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். 21வது வசனம், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது, மரியாள் ஓடி வராங்க. வந்த உடனே 32வது வசனம், இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அப்படின்னா இந்த 2 ஜெபமும் ஒரே ஜெபம்தான். மார்த்தாள் சொல்றதும் மரியாள் சொல்றதும் அச்சுப்படாம ஒரே ஜெபம். மார்த்தாள் சொல்றாங்க, நீர் இங்கே இருந்திருப்பீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு. இதே காரியத்தை தான் மரியாளும் சொல்றாங்க. ஆனால் மார்த்தாள் பேசும்போது கூட பேசின இயேசு அவர் சொல்லும் போது அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. லாசர் உயிரோடு கூட எழுந்திருக்கல, இன்னும் லாசர் அப்படியே தான் இருக்கிறார். ஆனால் இதே ஜெபத்தை மரியாள் வந்து சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அடுத்து உடனே நடக்குது. அப்படின்னா இந்த மார்த்தாள் ஜெபத்திற்கும் மரியாள் ஜெபத்திற்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதான் செய்யுது. ஜெபம் ஒன்று தான், அந்த ஜெபத்தை ஜெபித்த முறையில் வித்தியாசம் இருக்கு. முதல்ல இந்த மார்த்தாளுடைய ஜெபத்துக்கு வருவோம். இந்த மார்த்தாளுடைய ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவளுக்கும் அவன் சகோதரன் தான் லாசரு. அவங்களும் ஓடி வராங்க. ஓடி வந்து தான் இந்த காரியத்தை சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியன்னா, அவங்க சொன்ன உடனே இயேசு சொல்கிறாரு திருப்பி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உடனே இந்தம்மா என்ன சொல்லிட்டாங்க, அடுத்து உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுவான். யோசித்து பாருங்க, இவங்க பண்ண ஜெபத்திற்கு இயேசு ஒரு பதில் சொல்கிறாரு. என்ன பதில் சொல்கிறாருன்னா, அவன் உயிர்த்தெழ போகிறான். அன்னைக்கு இப்போ அந்த நிமிஷம் அவன் செய்ய போகிறாரு. ஏன்னா இயேசு அதுக்கு தான் உள்ளே வந்திருக்கிறார். ஆனால் இந்த ஜெபம் அவரை எந்த அளவுக்கு ரீச் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உயிர்த்தெழ பண்ண போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் ரீச் பண்ணதே ஒழிய, வா உயிர்த்தெழ பண்ணுறேன், உடனே அவன் இப்போ நான் அவனை எங்கே வச்சிருக்கிற காட்டு அப்படின்னு உடனடியாக பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த ஜெபம் இல்லை. ஆனால் மரியாள் சொன்ன உடனே ஆண்டவர் கேட்குறாரு, அவனை எங்கே வைத்தீர்கள். உடனே ஆண்டவர் அங்கே போகிறாரு, கல்லை தூக்கி போட சொல்கிறாரு, லாசர் வெளியே வர்றாரு. அப்போ இந்த 2 ஜெபத்துக்கும் உள்ளதான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம மார்த்தாளை குறித்து பார்க்கும் பொழுது அந்த அம்மா நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க, அநேக காரியங்களை இப்படி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். மரியாளை பார்த்தபோது அவங்க பாதத்தில் உட்கார்ந்துருந்தாங்க, எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனால்
மரியாளை விட மார்த்தாள் தான் அதிகமாக அங்கே வசனம் பேசுவார்கள். அதான் ரொம்ப முக்கியம். நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? மரியாள் தான் நிறைய வசனம் பேசணும். ஆண்டவரே, உங்க பாதத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு தெரியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் சகோதரன் உயிர்த்தெழுவான், நான் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் இந்தமா பேசுறாங்க. யார் பேசுறாங்க? மார்த்தாள் பேசுறாங்க. மார்த்தாள் யாரு? கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. வேலை பார்த்துட்டு இருக்கவங்க வசனம் நிறைய பேசுறாங்க. ஆனா பாதத்துல உட்கார்ந்து இருந்தவங்க வசனமே பேசல. அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, ஒரு ஜெபத்தை சொன்னாங்க, உடனடியாக இயேசு பதில் சொல்லிட்டார். அப்படின்னா இந்த ரெண்டு ஜெபத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்த்தாள் இடத்துல ஜெபம் இருந்தது, மரியாள் இடத்துல ஜெபத்தோடு கூட அழுகையும் இருந்தது. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜெபம் நாம எப்படி ஜெபம் பண்றோம்? கர்த்தருடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஜெபம் பண்ணணும். மரியாள் ஜெபம் பண்ண உடனே அடுத்த வசனம் சொல்லுது 33, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. நான் சொல்றேன், ஜெபம் உண்மையிலே தேவைதான். சில காரியங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா பேண்டமிக், சுத்தி மரணம், எல்லா வீட்லயும் ஓலம், எந்த மரணம் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மரணம் போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் உலக அளவிய நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இதை தடுத்து நிறுத்தக்கூடியதான ஜெபம் எப்படிப்பட்டதான ஒரு ஜெபமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஜெபம் பத்தாது, இயேசுவை ஆவியிலே கலங்க பண்ணுகிற ஜெபம் வரணும். அவர் அசைய பண்ற ஜெபம் வரணும். அவரை அசைய பண்ற ஜெபம் வரணும்னா ஓ இருதயம் உடைஞ்சு ஓ கண்ணில் தண்ணி வந்தாதான் அது முடியும். இப்போ இந்த 4 நாள்ல மார்த்தாள் தேறிட்டாங்க. மார்த்தாள் தேறிட்டு எந்த அளவுக்கு தேறிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகோதரன் மரித்துட்டா, இயேசுநாதர் வருவாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல் நடக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு நாள் வரும், என் சகோதரன் உயிரோடு கூட எழுந்திருப்பான். அப்படி ஒரு நிலைமை வரும்போது, கடைசி நாள் வரும்போது, நான் அவனை பரலோகத்தில் பார்ப்பேன், பரலோகத்தில் பார்ப்பேன், இதெல்லாம் நம்ம யூசுவலா சொல்ற டயலாக். ஆனால் மரியாள் தேறவில்லை. இன்னும் அவள் வீட்டில் அழுது கொண்டுதான் இருக்கிறாள். அவளால் அந்த துக்கத்தை மறக்க முடியல. அந்த துக்கம் உள்ளத்துல இருக்க ஆழமான துக்கம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது மார்த்தாள் புறப்பட்டு அவரை பார்க்க கிராமத்தோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஆனால் மரியாள் இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியல. இதுதான் உங்கள் ஜெபத்திற்கான அடித்தளம். எப்படி அப்படின்னு கேட்டா, சில விஷயங்கள் உங்கள் இருதயத்தை பாதிக்குமானால், உங்கள் இருதயம் உடையுமானால் உங்களால் அழாமல் இருக்க முடியாது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவது கஷ்டம். இப்போ இந்த பேண்டமிக் டயத்தில் ஜெபம் நடக்குது. நான் எந்த ஜெபத்தையும் குறை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. நாம ஜெபிக்கிற முறையை இன்னும் கொஞ்சம் மாற்றணும் தான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. பேண்டமிக் டயத்தில் ஜெபம் நடக்குது, அநேக ஜெபங்கள் நடக்குது. ஆனால் இந்த ஜெபங்களுக்கு ஏன் உடனடியாக பதில் இல்லை? பல ஜெபங்களுக்கு ஏன் பதில் இல்லை? சில ஜெபங்கள் ஆறுதல் கொடுக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி ஸ்பாட்ல நிறுத்த வைக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு உருவின பட்டயத்தோடு கூட ஒரு தூதனான், சங்கார தூதன் வரான். சங்கார தூதன் வந்து தாவீது பண்ண ஒரு தவறின் நிமித்தமாக எருசலேம்ல மிகப்பெரியதான அளவில் ஒரு பேண்டமிக் நடக்குது. அது நடந்து கொண்டு இருக்கும்போது தாவீதினுடைய அந்த ஜெபம் இமிடியேட்டாக, வசனம் சொல்லுது 17வது வசனம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். ஜனத்தை உபாத்திக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் எபூசியனாகிய அர்வானின் களத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். கரெக்டா பாத்தீங்கன்னா அன்றைய தினம் அப்படியே உடனே ஸ்டாப். வசனம் சொல்லுது 16வது வசனத்துல, தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு, ஜெபம் என்ன செய்ய வைக்குது? கர்த்தரை மனஸ்தாபப்பட வைக்குது. அதைத்தான் சொல்றேன். இங்க மரியாளுடைய ஜெபம் கர்த்தருடைய இருதயத்தை துயரமடைய வச்சுச்சு, ஆவியில கலங்க பண்ணிட்டு. அப்படி ஒரு ஜெபம் தான் நம்ம கிட்ட இருந்து வரணும். நாம நார்மலா எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க, நாமளும் ஜெபம் பண்ணுவோம். 1 மணி நேரம் ஜெபம், 1/2 மணி நேரம் ஜெபம். திருப்பியும் சொல்றேன், நீங்க யாரும் மிஸ்டேக் எடுக்காதீங்க. ஜெபத்தை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் ஜெபம் கர்த்தரை அசைக்கக்கூடியதாக இருக்கணும். கர்த்தரே மனஸ்தாபப்படணும். அந்த அளவுக்கு நான் தானே தப்பு பண்ணேன், என்ன அடிங்க, என்ன நொறுக்குங்க, என் ஜனங்களை விட்டுருங்க, இந்த ஆடுகள் என்ன செய்தது? அதுதான் அவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு வார்த்தை. ஒரு ஜெபத்தை செய்யும் போது, ஒரு கடமைக்கு நம்ம ஜெபம் பண்றதுக்கும் மார்த்தாளுடைய ஜெபம் என்ன தெரியுமா? செத்துட்டான், முடிஞ்சிருச்சு, ஓகே,
நீங்க இருந்திருந்தா படைச்சிருப்பா ஆண்டவரே, பரவாயில்ல இருக்கட்டும், லாஸ்ட் டயத்துல வருவான். இது ஒரு நார்மல் பிரேயர். மரியாதை ஜெபம் என்ன தெரியுமா? நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தீங்கன்னா ஆண்டவரே கன்ஃபார்மா அவன் பிழைச்சிருப்பான். அதுக்கு மேல பேசறதுக்கு ஒரு வார்த்தையும் இல்லை. இயேசுவாலையும் பேச முடியல. அவள் அழுகிறதையும் கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் கண்டு அவர் ஆவியிலே கலங்கினார். நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க அழுது உண்மையிலேயே இருதயம் ஒட்டஞ்சு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய அழுகையை தாண்டி தேவனால போக முடியாது. உங்க அழுகையை தாண்டி தேவனால ஒரு கிரியை செய்ய முடியாது. அந்த அழுகைக்கான பதிலை கொடுத்துட்டு தான் வேற வேலையை பார்ப்பார் அவர். நீங்க வேணா ஓசியாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். இது ஆதியாகமத்தில் நடக்கிற ஒரு சம்பவம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து ரா முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்பொழுது தேவன் அங்கே வரார். அவரோடு கூட தாவீது போராடினார்னு இருக்கு. இந்த போராட்டம் எப்படிப்பட்டதான போராட்டம்? நிறைய பேர் சொல்றாங்க ஜாக்கப் ரெசல்ட் வித் காட்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணினார். அதாவது மல்யுத்தம் பண்ணினாராம். மல்யுத்தம் பண்ணி ஒருத்தர் சொன்னபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் ஆண்டவருடைய காலை லாக் பண்ணிட்டாராம், போட்டு ரிசல்ட் வித் காட் லாக் பண்ணிட்டாராம். லாக் பண்ணதுனால கர்த்தரால போக முடியலையாம். இல்லைங்க, அவர் தேவன். அவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டு போறதுக்கு அவரால் முடியும். அவரால் எதை தூக்கி போட முடியாது தெரியுமா? 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் ஓசியாவின் புஸ்தகம் சொல்லுகிறது, அவன் தூதனானவனோடு கூட போராடி மேற்கொண்டான், ரா முழுவதும் அழுது கெஞ்சினான். அழுது கெஞ்சினான். இதுதான் ஒரு ஜெபத்துல ஜெயிக்கிறதுக்கான வழி, ஃபார்முலா. நீங்க கர்த்தரோட நெஞ்ச நிமித்தினீங்கன்னா நிமிஷத்துல உங்களை ஜெயிச்சுட்டு போயிடுவார். அதே நேரத்துல கர்த்தருடைய பாத்திரத்தில் உட்கார்ந்துட்டு அழுதிங்கன்னா உங்க அழுகையை தாண்டி அவரால் போகவே முடியாது. அதுதான் அவருடைய மிகப்பெரிய பிரேக்கிங் பாயிண்ட். இயேசு கிறிஸ்துவானவர் மார்த்தாள்கிட்ட பேசுறதுக்கும் மரியாதை பேசுறது என்ன டிஃபரன்ஸ்? ஒரே ஜெபம் தான், ஆனா அவருக்கு உட்கார்ந்து பதில் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த ஜெபம் அவரை கலங்க பண்ணல, ஆனா மரியாளுடைய ஜெபம் கலங்க பண்ணுது. யாக்கோபு ரா முழுவதும் போராட்டம், நைட் ஃபுல்லா ஒரு மனுஷனை விட்டுட்டு அவரால் போக முடியல பாருங்க. சரி ஜாக்கப் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரால் சொல்ல முடியல பாருங்க. விடு, நான் போகணும். என்ன விடணும்? காலை பிடிச்சிக்கிட்டு அழுகுறான். அவன் அழுது கெஞ்சினான். அவன் காலை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டிருந்தானா தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பார் ஆண்டவர் ஒரே நிமிஷத்துல. நான் தான் சொல்லுவேன், தேவனிடத்தில் நெஞ்சை நிமித்தி வாழ்ந்தவன் ஒருவரும் இல்லை, ஆனால் தலையை தாழ்த்தி காலை பிடித்து அழிந்தவன் ஒருவனும் இல்லை. உங்களுடைய அழுகை கர்த்தருடைய இருதயத்தை உடைக்கும். உங்களுடைய அழுகை கர்த்தருடைய ஆவியிலே கலங்க பண்ணும். அதை தான் யாக்கோபு செய்கிறார். இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். இந்த பேண்டமிக் டயத்துல உங்க ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உண்மையிலேயே உங்க கண்ணில் தண்ணி வரணும், உங்க இருதயம் உடையணும். அப்படி உடைஞ்சு வர்ற ஜெபத்துக்கு உடனடியாக பதில் இருக்கும். நான் ஒரு ஊழியக்காரரை அறிவேன். இப்போ அவர் இல்லை. அவர் பிரேயர் பண்ணும்போது, அவர் பப்ளிக் மீட்டிங்ல பிரேயர் பண்ணுவார். திரளான ஜனங்கள் கூடி இருப்பாங்க. அவர் பப்ளிக் மீட்டிங்ல பிரேயர் பண்ணுவார். அவர் ஜெபம் குறிப்புகளுக்கு ஜெபம் பண்ற ஜெபம் தான் அந்த மீட்டிங்லயே ஹை கிளாஸ். அதாவது ஒரு அரை மணி நேரம் கூட அவர் செய்தி கொடுக்க மாட்டார். நம்மலாம் இன்னைக்கு வேத பாடத்தை அப்படி எடுக்கிறோம் இப்படி எடுக்கிறோம்லாம் பேசிக்கொள்றாங்க. ஆனா அந்த தேவ மனுஷன் எழுந்து நின்று சாதாரணமாய் ஒரு ஒரு லகுவான வார்த்தைகளை தான் பேசுவார். ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் பேச மாட்டார். அரை மணி நேரம் அப்படி பேசி முடிச்சுட்டு அடுத்த அரை மணி நேரம் அவர் ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபத்துல உண்மையிலேயே அந்த மனிதன் அழுவார். அந்த தேவ மனிதன் உண்மையிலேயே அவர் கண்ணீர் வரும், அவர் கண்களிலே கண்ணீர் வரும். அந்த கண்ணீருக்கு அங்க இருந்து இயேசு பதில் கொடுப்பார். சுகமாக்கி ஜனங்கள் வெளியே போவார்கள். அந்த கண்ணீரை தாண்டி தேவன் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நீ என்னை விடு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவரால் போகவும் முடியாது. அவன் கண்ணீரை நிறுத்தினாதான் போக முடியும். அதுதான் அந்த தேவ மனுஷனுடைய பலனாக இருந்தது. அதற்கு பின்னால் அவருக்கு பின்னால் நிறைய பேர் வந்தாங்க. அவரை மாதிரியே ட்ரை பண்ணுவாங்க, அவரை மாதிரியே பேசுவாங்க, அவரை மாதிரியே குரல் தழுதழுக்கும், அப்படியே அழுகுற மாதிரி செய்வாங்க. நான் உற்று நோக்கி கொண்டே இருப்பேன். அவர்கள் கண்களிலே கண்ணீர் இருக்கவே இருக்காது, கண்ணீர் வராது. அந்த நிமிஷத்தை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சகஜமா அரட்டடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த தேவ மனுஷன் பார்த்திருக்கிறேன், அவரால் அந்த துக்கத்தை விட்டு வெளியே வருவதற்கு பல மணி நேரங்கள் ஆகும். அப்படியே வேதனையோடு உட்கார்ந்துருப்பார் முடிச்சுட்டு. உண்மையிலேயே துயரப்படக்கூடியவர்கள், உண்மையிலேயே துக்கப்படக்கூடியவர்கள், உண்மையிலேயே அழக்கூடியவர்கள், உன் ஜெபம் நிச்சயமாய் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை வாங்கி கொடுக்கும்.
ஏதோ கடமைக்கு ஜெபிக்கிற ஜெபம், எல்லாரும் ஜெபம் பண்றாங்க ஜெபம், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றோம் ஜெபம். இப்பயும் சொல்றேன், அந்த ஜெபம் நான் குறை சொல்லவில்லை. ஆனால் அந்த ஜெபத்துக்கு இல்லாத ஒரு வல்லமை உன் தனி ஜெபத்துல, உன் கர்த்தரிடத்துல நீ அழுகிற அழுகை இருக்கு பத்தியா, உன் இருதயம் ஒட்டையுது பத்தியா, உன் கண்கள்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீரை கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி, அவரால் அதை தாண்ட முடியாது. உட்கார்ந்து அதுக்காக அழுதுட்டு, அதுதான். அதே நேரத்துல உன்னுடைய அழுகைக்கு காரணமும் இருக்கும், எதுக்கு அழணும்னு இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், இப்போ நிறைய நேரத்தில் நம்ம அழுது ஜெபம் பண்றோம், பதில் கிடைக்குது. சில நேரங்களில் நாம் அழுதாலும் பதில் கிடைக்காது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இது ரெண்டாவது பாயிண்ட். இப்போ மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த அம்மா ஜெபத்துல அழுகை இல்லை, இவர் ஜெபத்துல, மரியாள் ஜெபத்துல அழுகை இருந்தது. அது கர்த்தரை உடைய பண்ணது. வசனம் தெளிவா சொல்லுது, மரியாள் அழுகிறதையும் கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் அவர் கண்டு. அப்போ சும்மா அழ முடியாது பாருங்க, போலியா அழுதா அவர் இருதயம் உடையாது. உண்மையிலேயே அந்த லாசருடைய மரணத்தை அவளால் தாங்க முடியவில்லை, உண்மையிலேயே இந்த பேண்டமிக் நடக்கிறத என் இருதயம் தாங்க மாட்டேங்குது அப்படின்னு கூப்பிட்டாங்க. வந்து உக்காந்தோம், ஐயோன்னு அழுதோம். முடிச்ச உடனே அந்த அவங்களுக்குள்ள அந்த பாரமே இருக்காது. அடுத்தவங்களுக்காக அழக்கூடியதுங்கிறது சாதாரணமா வரக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து கர்த்தர் கொடுக்கணும் அந்த அபிஷேகத்தை. நான் சொன்ன தேவ மனுஷன் இருந்தாரு, அவருக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். மன்றாட்டு ஜெபம், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபம் கர்த்தரை அசைய பண்ணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம அழறோம், ஆனா அந்த அழுகையில உண்மை இருக்கா? கண்ணில் கூட தண்ணி வரும். இப்ப சினிமா நடிகர்கள் கூட அழுகுறாங்க. அவங்க அழுவுறதை பார்த்து சினிமா பார்க்குறவன் அழுவான். ஒரு காலத்துல நாங்க சினிமா பார்க்கும்போது திரையில அவர் அழுவுறதை பார்த்து நாங்க அழுவோம், என்னமா அழுவுறாரு, அவரோட துக்கம் அப்படியே இருந்து நமக்கு வந்து அடைக்கும். ஆனா அது நிஜமா இல்லை, அது படம். அது வந்து ஒரு சில நிமிஷங்கள் நடக்க போகிறதான சீன். அந்த மாதிரி இங்க சீன் போடுறவங்களும் இருக்கிறாங்க, அழுவுற மாதிரி சீன் போடுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க இருதயம் நிஜமா அழுவுதா இல்ல பொய்யா அழுவுறாங்களாங்கிறத ரிசல்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மார்த்தாள் அழுதது உண்மை என்பதற்கு அடையாளம் என்ன? இயேசு அழுதார், இயேசு கண்ணீர் விட்டார். அதுதான் உண்மை. இயேசு கண்ணீர் விடுறாருன்னா சும்மா விட மாட்டாரு. மரியாளுடைய கண்ணீர் உண்மை, ஆகவே அவருடைய கண்ணீர் வந்தது. இன்னைக்கு உன்னுடைய கண்ணீர் உண்மையா இருக்குமானால் உண்மையிலேயே ஒரு ஜெபம் அது பதிலை கொண்டு வரும். உங்க இருதயம் உடைக்கணும். ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அப்படி ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேளுங்க. நான் வந்து ஏதோ கடமைக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, ஏதோ கூட்டம் வந்து ஜெபம் பண்ணக்கூடாது, எல்லாரும் கூடி ஜெபிக்க சொல்றாங்கன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. சிலர் நான் பார்த்துருக்கிறேன், உண்மையிலே ஒருத்தர் ஜெப குறிப்பை வச்சிருப்பாரு. அவர் ஜெப குறிப்பை வச்சு சொன்ன பிறகு இவங்க எல்லாரும் கூட உட்காந்துட்டு கடமைக்கு சோதரம் 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 சோதரம்பாங்க. அவ்வளவுதான். அந்த பாரம் அவங்ககிட்ட இருக்காது. பாரம் இருந்தாதான் ஒரு மனம் இருக்கும், ஒரு மனம் இருந்தாதான் கிரியை நடக்கும். அவங்க சொல்றாங்கன்னு இவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க உட்காந்து, அவ்வளவுதான். சிலர் ஜெபத்தை போட்டு விட்டுருவாங்க, ஜெபத்தை போட்டு விட்டு இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே தேவ மனுஷன் உண்மையா அழுதுகிட்டு இருப்பாரு. ஆனா இவங்க உட்காந்து வேலையை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இந்த ஜெபத்துல பதில் வராது. அதுக்கப்புறம் இவங்களே சொல்லுவாங்க, டெய்லி தான் ஜெபம் பண்றோம் ஆனாலும் ஒன்னும் பதில் வரலையே. உன் ஜெபத்திற்கு பதில் எப்போ வரும் தெரியுமா? நீ உண்மையிலே ஜெபம் பண்ணி அழுது பார், உன்னை தாண்டி தேவனால் போக முடியாது. இது முதலாவது. இரண்டாவது, அழுகிறது எதற்காக? வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ பேண்டமிக் வந்துருச்சு. இப்போ நாம இதை பார்த்து என்ன செய்யறோம்? ஒரு துக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு மரணம் நடக்குதே அப்படின்னு நடக்கிறோம். இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. உலக பிரகாரமா கொரோனா வைரஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் எதையுமே அனுமதிக்கும் போது ஒரு அநியாயமாய் அனுமதிக்கிறது கிடையாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. சில காரியங்கள், கொள்ளை நோய்களை, பட்டயங்களை கர்த்தர் அனுமதிக்கும் போது அனுபவிக்கிற நமக்கு அது கஷ்டமாக இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, இதே கொள்ளை நோய் செகண்ட் வேவ் மற்ற நாடுகள் அடிக்கும் போது வெறும் நியூஸா மட்டும் இருந்துச்சு. நமக்கு நம்ம இன்னைக்கு அழுகுற மாதிரி அழுவல, இன்னைக்கு இருதயம் உடைக்கிற மாதிரி உடையல. அதே காரியம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்தியாவுக்குள்ளேயும் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இருதயம் உடையுது இல்ல? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இதே விஷயம் தான் அங்க நடந்துச்சு. அங்க நடக்கும்போது என் இருதயத்துக்குள்ள என்ன வரல? பிரச்சனை வரல. ஏன்னா அது வந்து ஒரு பாரமா எனக்கு தெரியல. அங்க உள்ளவங்களுக்கு வந்திருக்கும். அப்ப என் இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம்? இந்த பிரச்சனை வந்த உடனே தான் நான் பாரப்படுவேன்.
ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, வேற என்ன? இன்னைக்கு இப்படி ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுவதும் வருது. நாங்க வேதத்துல உள்ளதை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். கொள்ளை நோய் வரப்போது வரப்போது வரப்போது, நியாய தீர்ப்பு நாள்ல கடைசி நாட்கள்ல கொள்ளை நோய் வரும்னு கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னோம். அப்ப நாங்க சொல்றதெல்லாம் ஜெகன் பயமுறுத்துறாருன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு 1.5 வருஷமா 2018-19 மட்டும் WHO ரிப்போர்ட்டை வச்சு சொன்னோம். அவங்க சொல்லியிருக்கிறாங்க டிசீஸ் எக்ஸ்னு ஒன்று வருது, கேர்ஃபுல், நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்னைக்கு இப்படி யாருமே ஜெபம் பண்ணல பாருங்க. இந்த மாதிரி அன்னைக்கே அழுது இருக்கணுமே. நினிவே ஜனங்கள் செய்தி வந்த உடனே அழுதார்கள் இல்ல, நினிவே ஜனங்கள் செய்தி வந்த உடனே அழுதார்கள். ஆனா இன்னைக்கு சம்பவம் நடந்த பிறகு தானே அழுகுறோம். செய்தி வந்த பிறகு அன்னைக்கு அழ தோணல இல்ல. அன்னைக்கு செய்தி சொன்னவனை தானே குற்றப்படுத்தணும். என்னை மட்டும் சொல்லணும், என்னை வச்சு நான் சொல்லவே இல்லை. இதை எரேமியா காலத்துல இருந்து இதுதான் பிரச்சனை. வந்து சொல்றவனை திட்டுவோம், வந்து சொல்றவனை குறை சொல்லுவோம், பிடிச்சி கிணத்துல போடுவோமே ஒழிய அவன் சொல்லுகிற செய்தியை வச்சுக்கிட்டு மனம் திரும்புவோங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு இருக்காது. புறஜாதியார் கூட பரவாயில்ல, நினிவே ஜனங்க கூட பரவாயில்ல, உடனே ரட்டுடுத்தி உட்காந்துட்டான், தப்பிச்சிட்டான். நியூஸை கேட்ட உடனே அந்த அழுகை இன்னைக்கு நமக்கு இப்போ அழுக வருது. ஏன் அழுக வருது, கண்ணீர் வருது? இதே காரியம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இத்தாலியில செகண்ட் வேவ் நடக்கும் போது லட்சக்கணக்கில் ஜனங்க சேர்ந்து பாவம் இத்தாலியில எல்லாரும் சாவுறாங்கன்னு தான் சொன்னமே ஒழிய அன்னைக்கு அழ தோணல. அப்ப நம்ம அழுகையில டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் என்னைக்கோ ஒரு நாள் அலோ பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு அது கொள்ளை நோயா மாறி இருக்கு. அப்போ ஒரு நாள் இந்த தேசத்தில் உள்ள அருவருப்புகள், ஆல் ஓவர் த வேர்ல்டு நான் பேசிட்டு இருக்கிறேன், எல்லா நாடுகளிலும் இருந்த அருவருப்புகள், அவைகளுடைய பலன்கள் இப்பொழுது கிராஸ் ஆகிட்டு இருக்குது, கிராஸ் பண்ணிட்டு இருக்கு கொள்ளை நோய்கள். அப்ப சில நேரத்தில் நம்ம ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது, அழுதாலும் கிடைக்காது. மாத்தாள் மரியாள் சம்பவத்துல அழுதா கிடைக்கும். இப்ப நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போறேன். அழுதாலும் கிடைக்காது. இங்க 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அழுகுறாங்க. அழுவும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் யார் யாரெல்லாம் அழுகுறாங்கன்னு பாரு, அழுது அவர்கள் மேலே முத்திரை போடு. ஏன் முத்திரை போடு? அதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்போ அடுத்த பிரச்சனை ஒண்ணு வருது, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தேவன் தேசத்துல ஒரு அழிவை அனுப்ப போகிறார். கீழே அவரை நோக்கி, ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலை உண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். ஏன், என்ன காரணம்? அவ்வளவு அருவருப்பு நடந்துச்சு. ஒரு காலத்துல அருவருப்பு நடந்த போது ஒரு கூட்டம் மட்டும் இதை பார்த்து அழுது பெருமூச்சு விட்டுச்சா. ஐயோ இப்படி நடக்குதே, இந்த மாதிரி நடக்குதே, ஆலயத்துக்குள்ள இப்படி களியாட்டத்தை பண்றாங்களே, ஆலயத்துக்குள்ள கூத்தடிக்கிறாங்களே, ஆலயத்தை வியாபார ஸ்தலமா மாத்திட்டாங்களே, ஆலயத்துக்குள்ள இப்படிப்பட்ட அருவருப்புகள் செய்யறாங்களேன்னு பரிசுத்தவான்கள் ஒரு காலகட்டத்தில் கதறும் போது அவர்களை என்னவோ அறிவு கெட்டவர்களை போல அவர்களை தள்ளி வச்சுட்டு நாங்க மாடர்னைஸ்ட், நாங்க இப்படி ஆயிருக்கோம், அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் பழமைவாதிகள் அப்படின்னு சொல்லி எத்தனை மூத்த ஊழியர்கள் அந்த தவறான பாதைக்கு வழிவகை செய்தார்கள் தெரியுமா? இன்னைக்கு கொள்ளை நோய்கள் போய்கொண்டிருக்கிறது. இந்த வசனம் சொல்லுது, ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கும் காலமா இருந்துச்சான். அங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மூப்பர்ல இருந்து ஆரம்பிச்சிச்சான். ஆண்டவர் சொல்றாரு, இதை யாருகிட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டா மூப்பர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணுமா. எசேக்கியேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இந்த நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும் போது எங்க இருந்து ஆரம்பிக்கும்? மூப்பர்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி, பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும் போது, வசனம் அப்படிதான் சொல்லுது எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம். அப்ப அந்த நேரத்துல ஒரு கூட்டம் முன்னாடி பெருமூச்சு விட்டு அழுதுச்சு, கதறுச்சு, இப்படிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லுச்சு, சர்ச்சுக்குள்ள இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுச்சு. சொல்றவனை வெறுத்தோம், சொல்றவனை திட்டணும், சொல்றவனை ஃபேஸ்புக்கில் போட்டு நாரடிச்சோம். ஆனா அன்னைக்கு பேசினவெல்லாம் காணா போயிட்டான். இன்னைக்கு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கி மூப்பரில் தொடங்கி செகண்ட் வேவ்ல நம்முடைய ஜனங்களும் பாதிக்கப்பட தொடங்கினார்கள். நான் சொல்லுகிறேன், அன்னைக்கு அழுதவர்கள் இன்னைக்கு பாதுகாக்கப்படுகிறார்கள். உன்னுடைய அழுகையின் ஜெபம் முதல்ல அவர்களை காப்பாத்தோம். இல்ல தேவனுடைய கோபம் உக்கிரமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் அது உன்னையாவது காப்பாற்றும். அதுக்காவது நீ அழுது ஜெபம் பண்ணணும்.
அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பல நேரங்களில் ஜெபங்கள் கேட்கப்படலைன்னு நம்ம நினைக்கிறோம். நானும் அழுது ஜெபம் பண்றேன். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் நைட்டு முழுக்க அழுது நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், ஆனாலும் இது நடக்க மாட்டேங்குது, என்ன செய்யணும்? பல நேரங்களில் அக்கிரமம் மிகுதியாவதினால், அது தேவனுடைய சமூகத்தை எட்டுவதினால், தேவனுடைய நாசியில கோபம் ஏறுகிறதினால் கர்த்தர் பார்க்கிறாரு. சில பரிசுத்தவான்கள் ஜெபத்துக்கு கூட அவர் ஒன்று செய்கிறாரு, அவன் அழுறான், அவனை மட்டும் காப்பாத்து, அவனை மட்டும் விடு, மற்றவங்களை, ஏன்னா மற்றவங்க யாருக்கும் அந்த உணர்வே இல்லையே. இவன் ஜெபத்தினால மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு உணர்வு இல்லையா. இந்த பேண்டமிக் டைமில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அவங்க காப்பாற்றப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் அழுகிற அழுகைக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் குறைஞ்சபட்சம் அது உங்களை மட்டுமாவது காப்பாற்றும். ஏன் ஆண்டவர் இந்த தெளிவா சொல்றாரு, எசேக்கியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, நீ உருவ போய் அவர்கள் மேல நெற்றிகளில் அடையாளம் போடு அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனத்துல அவர் சொல்றாரு, முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்திலிருந்து துவக்கம் பண்ணினார்கள். நியாய தீர்ப்பு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது, தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? முத்திரை போடப்பட்டவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். யார் முத்திரை போடப்பட்டவர்கள்? நடந்த அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுதவர்கள் ஒரு காலத்துல. இப்ப நீ அழுகிற ஜெபம், நீ அழுகிற அழுகை இந்த தேசத்தை காப்பாற்றணும். அட்லீஸ்ட் இல்லை என்று சொன்னால், ஒருவேளை தேவனுடைய கோபம் உக்கிரமாய் இருக்கும் என்றால் அது குறைஞ்சபட்சம் உன்னையாவது காப்பாற்றும். அதுதான் அந்த ஜெபத்தினுடைய பவர். அப்படின்னா நீ ஜெபிக்க வேண்டியது அவங்களுக்காக மட்டுமில்ல, உனக்காகவும். அந்த ஜெபம் உனக்கும் பலனாக முடியும். பல நேரங்களில் கர்த்தர் நீ மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது அதை உனக்கு பலனாய் மாற்றுகிறார். யோபுவினுடைய நண்பர்கள் யோபுவை குறித்து அநேக காரியங்கள் பேசின பிறகு கடைசியாய் 42ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அந்த நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நிதானமாய் பேசவில்லை. ஆகவே யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான், அப்பதான் நான் உங்களை மன்னிப்பேன், இல்லைன்னா உங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்ப இவங்க போய் யோபு கிட்ட கேட்கிறாங்க. வசனம் சொல்லுது 9:10, அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனாகிய பில்காத்தும் நாகமாத்தியனாகிய சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். இப்ப யோபு எப்படி ஜெபம் பண்றான்னு பார்க்கிறாரு. யோபு உண்மையா நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணான். வசனம் சொல்லுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார். இதுதான் சொன்னேன். பல நேரங்களில நாம ஜெபம் பண்றோம், உண்மையா ஜெபம் பண்றோம், அழுது ஜெபம் பண்றோம். அந்த அழுகையின் ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, கிடைக்கணும். விசுவாசத்தோட ஜெபம் பண்றோம். ஒருவேளை அந்த ஜெபத்திற்கு பதில் கர்த்தர் கொடுக்கல, ஏன்னா ஒருவேளை அவருடைய கோபம் உச்சமா இருக்கும், மூர்க்கமா இருக்கும். 14ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்றாரு 20வது வசனத்துல, நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 16வது வசனம், அந்த 3 புருஷரும் அந்த நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்தையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள், தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்படின்னா பார்த்துக்கொள்ளுங்க, சில நேரங்களில் நீதிமான்களுடைய ஜெபத்துக்கு கூட பதில் கிடையாதாமா. நீதிமான்கள் ஜெபத்துக்கு கூட பதில் கிடையாது. ஆனா அந்த ஜெபம் ஒரு பதில கொடுக்கும். என்ன கொடுக்கும் தெரியுமா? குறைஞ்சபட்சம் அவர்களையாவது பாதுகாக்கும். முதல் ஜெபம், நாம இந்த பேண்டமிக்ல எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றோம், மரணத்தில் இருக்கிறவர்களை மீட்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஜெபம் பண்றோம். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? அழுகையின் ஜெபமா இருக்கணும். 2வது ஒரு ஜெபம் இருக்கு. அது என்ன ஜெபம் தெரியுமா? நீ அழுது ஜெபம் பண்ணும் போது அவர்கள் மீட்கப்படுவார்கள். ஒருவேளை இல்லை என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் அது உன்னையாவது மீட்கும். உண்மையா நீ ஜெபம் பண்ணினா. பல நேரங்களில் யோபு மாதிரி ஆட்கள் ஜெபம் பண்ணும்போது இங்க ஆண்டவர் அந்த 3 பேரை தான் சொல்றார், நோவா, தானியேல், யோபு. யோபு ஜெபம் பண்ணா கர்த்தர் நண்பர்களின் சிறை இருப்பை மாற்றுவார். இவர் சொல்றாரு, அவங்க இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன், அவன் ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டாராமா. தானியேல் ஜெபம் பண்றாரு,
தானியேலுடைய ஜெபம் அற்புதமான ஜெபம். அந்த 10ஆம் அதிகாரத்துல அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் அங்க சொல்றார் பதில். ஆனா இங்க சொல்றாரு, அவன் ஜெபம் பண்ணா கூட நான் பதில் கொடுக்க மாட்டேன். நோவா, நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா, எபிரேயர் 11 சொல்லுது, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அப்படியாப்பட்ட ஒரு நோவா, எனக்கு கீழ்ப்படிஞ்சு 100 வருஷம் வாழ்ந்த ஒரு நோவா, பேழையை கட்டின நோவா, அவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னா அவருடைய கோபம் எவ்வளவு உக்கிரத்துல இருக்கு பாருங்க. அப்படி உக்கிரத்துல இருக்கும்போது அந்த ஜெபம் குறைஞ்சபட்சம் உங்களையாவது காப்பாது. இங்க சொல்றாரு, அந்த 3 புருஷர் தப்புவிப்பார்களே அல்லாமல், தங்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல், அவங்க மட்டும் தப்புவிப்பாங்களாம். இது நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் செல்ஃபிஷா தெரியும். ஆனா ஒண்ணு, ஒரு நகரமே அழியும் போது, ஒரு பட்டணமே அழியும் போது அவர்களை காப்பாற்றுவதுதான் நம்முடைய முதலாய கடமை. நம்ம ஜெபம் பண்றோம், அழறோம், தேவனுடைய கோபம் உக்கிரமாய் போகுமானால் குறைஞ்சபட்சம் அந்த ஜெபம் உன்னையாவது காப்பாற்றும். அதுக்காகவது நீ ஜெபம் பண்ணணும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க அழுது ஒழுங்கா ஜெபம் பண்ணாவிட்டால் அவர்களும் காப்பாற்றப்பட மாட்டார்கள், முடிவிலே நீங்களும் காப்பாற்றப்பட மாட்டீர்கள். அதுதான் கஷ்டம். பைபிள் சொல்லுது, உங்களுடைய ஜெபம் எதற்காக? இன்னைக்கு நம்ம பண்ணுகிற ஜெபத்தினுடைய விளைவை பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுது ஜெபம் பண்ணு. நீ பண்ற ஜெபத்துல எந்த மாற்றமும் இல்லை, நீ பண்ணிட்டே இரு, ஆனா உண்மையா பண்ணு, இருதயம் உடைஞ்சு பண்ணு. நீ பண்ற ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தரை அசைக்கக்கூடியதாக இருக்கணும். நீ பண்ற ஜெபம், நீ அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற அறையை விட்டு கர்த்தரால் வெளியே போக முடியாத ஜெபமா இருக்கணும். அந்த பிரசன்ஸ் ஒன்று விட்டு போகவே கூடாது. கர்த்தர் பதில் தந்து அந்த மனதில் சமாதானம் வந்தாதான் நீ அந்த அறையை விட்டு வெளியே வரணும். அப்படி ஒரு ஜெபமாக இருக்கணும். அப்படி ஒரு ஜெபம் இருக்குமானால் அது பெரும்பாலும் அவர்களை காப்பாற்றும். நம்ம அதுக்கு தான் ஜெபம் பண்றோம். அட்லீஸ்ட் கர்த்தர் அவர்கள் மேல் அதிக உக்கிரமாய் இருக்கிறார், தங்களுடைய உக்கிரத்தை அவர் திருப்பாமல் இருக்கிறார் அப்படின்னா அது குறைஞ்சபட்சம் ஜெபிக்கிற உன்னையாவது காப்பாற்றும். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இது ஏதோ ஒரு வகையில் இந்த ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு. ஒன்று, அவங்கள காப்பாத்துறாரு, பதில் கொடுத்துட்டாரு. இல்லை, உன்னையாவது காப்பாத்துறாரு, நம்மளையாவது காப்பாத்துறாரு, அதுக்கு பதில் வந்துருச்சு. ஆனால் பதிலே வராத ஜெபம் ஒன்று இருக்கு. என்ன ஜெபம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 55-54 அந்த இடத்துல சீஷர்கள் ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன காரியத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இயேசு எருசலேமுக்கு போறதுக்காக சமாரியாவின் கிராமத்துக்கு வரார். சமாரியாவின் கிராமத்துக்கு வரும்போது அவரை அவர்கள் தடுக்கிறார்கள். 52வது வசனத்துல, தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார், அவர்கள் போய் அவர்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியாருடைய கிராமத்தில் பிரவேசித்தார். 53, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடினால் ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே 54, அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதுக்கு அடுத்த வார்த்தை கர்த்தர் சொல்றாரு, அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி. இந்த அதட்டிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எதுக்காக இருக்குது பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் 2 ஜெபம் வேற, இது வேற டைப் ஆஃப் ஜெபம். இது என்ன ஜெபம் தெரியுமா? அடுத்தவனுடைய அழிவுக்கான ஜெபம், இருக்கிறதுலே மோசம். இதை ஒரு பெருமையா வேற அவங்க மேற்கோள் காட்டி கேட்கறாங்க. எலியா அக்கினி இறங்கி சாவடிச்சான்ல, அந்த மாதிரி நம்மளும் சாவடிச்சிடலாமா அப்படின்னு கேட்கறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன ஆவி உடையவன்டா நீ அப்படின்னு. இன்னைக்கு நாம பல நேரங்களில் ஜெபம் எதுக்காக பண்றோம்? யாராவது ஒருத்தர் நமக்கு விரோதமா எழும்பிட்டாங்கன்னா, சொந்தக்காரங்க ஏமாத்திட்டாங்கன்னா, அல்லது நம்மகிட்ட இருந்து சொத்தை அபகரிச்சுட்டாங்கன்னா, அடிச்சுட்டாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டா, இல்ல ஆபீஸ்ல இருக்கிற மேல் அதிகாரி நமக்கு விரோதமா கிரியை செஞ்சா, அவங்க செஞ்சதெல்லாம் தப்பு, எதையுமே நான் சரின்னு சொல்லல. ஆனா நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள்? நீங்க ஜெபம் பண்ணலாம், அழுது ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே என்ன இப்படி பண்றாங்கப்பா, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. அந்த ஜெபம் வேறு. இது எப்படி போகும் தெரியுமா? கர்த்தர் அவனை நொறுக்குவார், கர்த்தர் அவனை கொல்லுவார், அவனை இல்லாமல் பண்ணுவார். ஒரு சில ஊழியர்களை கூட நான் பார்த்திருக்கிறேன். அவன் எனக்கு விரோதமா பேசிட்டான், அவனை கர்த்தர் துண்டு துண்டாக்கி போடுவார். என்ன ஆவி உடையவர்கள் நீங்கள்? என்ன ஆவி உடையவர்கள்? தன்னை முழுவதுமாக அடித்து தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் வழிய வச்ச ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்றாரு.
பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்ட பவுல் ஒரு பட்டணத்தை கூட அவர் அந்த ஜனங்களை போய் சபிக்கல பாருங்க. அவ்வளவு தூரம் அடிக்கிறாங்க. அந்த ஜனங்கள் மேல அவருக்கு பரிதவிக்க தான் வருது. பரிதவிக்கிறாரு அவங்கள பார்த்து. இன்னைக்கு நம்மளை ஒன்றும் அவங்கள அடிச்ச மாதிரி அடிக்கல. நம்மளை அடிச்ச மாதிரி நமக்கு கல்லுல அடிச்சோ பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணப்படுத்தில உங்களை ஒன்றும் போடல. 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டான், 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டான். அது கூட உங்க நேருக்கு நேர் இருக்காது, யாருக்கிட்டையாவது பேசியிருப்பான். அது உங்க காதுல கேட்டிருக்கோம். கேட்ட உடனே என்னை பத்தி இப்படியா பேசினா அவன், கர்த்தர் அவனை நொறுக்கி போடுவார், கர்த்தர் அவனை உடைத்து போடுவார். இவங்கெல்லாம் ஆண்டவரை அடியால் மாதிரி வச்சிருக்கிறாங்க. இவங்க ஜெபமே என்ன தெரியுமா? அவங்க எப்படியாவது நாசமாகணும்னு. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எல்லாம் என்ன ஆவி உடையவன்? உனக்கு விரோதமா பேசினதாகவே இருக்கட்டுமே. உங்களை சபிக்கிறவர்களை தூஷிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் தானே வசனம் சொல்லுது. இது என்ன விதமான ஜெபம்? இப்படி ஒரு ஜெபம் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கிற வரைக்கும் நான் உபவாசம் இருப்பேன்பாங்க. இது என்ன ஜெபம்? அப்படி ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பாருங்க, நமக்கு விரோதமா செஞ்சாங்க, போன ஆக்சிடென்ட், கை உடைஞ்சிருச்சு. என்ன ஆவி உடையவர்கள் நீங்கள்? உன் சக சகோதரன் அவன் தான் அடிபட்டிருக்கிறான், அவன் பேசுனது உண்மையாவே இருக்கட்டும், அதனால போய் அவன் கை உடைஞ்சது நல்லதும்பியா? இதே உன் சொந்த பையன் செஞ்சா, பையன் ஒரு வேலை செஞ்சுட்டான், தப்பா பேசிட்டான், உடனே சொல்வீங்க அவன் சின்ன பையன் தெரியாம பேசிட்டு போறான். அதெல்லாம் ஒரு காலம் வரும்போது மனம் திரும்பிடுவான். அவன் மட்டும் திரும்புவான், மற்றவன் திரும்ப மாட்டான். அப்படித்தானே? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கொன்னு போடணுமா? என்ன செஞ்சாங்க சொல்லுது? அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளதுக்கு இவனுக்கு என்ன கோபம் வருது? எங்க ஆண்டவரையா ஏத்துக்க மாட்டேன், அப்படியே ஒரு வயலன்ஸ், நெருப்பை எருக்கி. என்ன தண்டனை பாருங்க. அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதற்கு வரவில்லை, ரட்சிக்கிறதுக்கே வந்தார். இந்த தாட் உனக்கு எனக்கும் வரணும். என்ன ஆண்டவர் வச்சது அடுத்தவனை சபிக்கிறதுக்கு அல்ல, ஆசீர்வதிக்கிறதுக்கு. கர்த்தர் என்ன வச்சது அவனை எப்படியாவது வாழ வைக்கிறதுக்கு தானே ஒழிய அவனை சாகடிக்கிறதுக்கு கிடையாது. எப்படியாவது அவன் நாசமாயிரணும், மாமியார் நாசமாயிரணும், மருமக நாசமாயிரணும், அந்த குடும்பம் நாசமா போயிடணும். உனக்கும் உலகத்தானுக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தான் சீரியல் அதானே எடுக்கிறான். குடும்பம் நாசமாயிரணும். நான் ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக குடும்பங்கள் நாசமாகணும்னு மந்திரிகம் பண்ணுவாங்க, அவங்க தகடுகள் வைப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க. இப்போ அதுல ரட்சிக்கப்பட்டோம், இப்போ அப்படிலாம் செய்ய முடியாது, அதனால ஜெபம் பண்றோம் அவங்க நாசமா போகணும். ஆனா உன் ஆட்டிடியூட்ல எந்த மாற்றமும் இல்லை. இருக்கட்டும், அவங்க நமக்கு விரோதமா பேசினதாகவே இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்கள் அதை அப்படியே மறந்துருங்க. ஆனால் ஒரு நாள் வரும், அவர்களை என்ன செய்யறாருங்கிறது நமக்கு தேவையில்லை. அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ உயரணுமா, அவங்க நாசமா போகணுமா? எது முக்கியம்? டிசைட் யுவர் செல்ஃப். சிலர் இருக்கான், எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணு போகணுன்ற ஒரு சில ஆட்டிடியூட் உள்ளவன் இருக்கான். அது தேவ ஆவியை பெற்ற மனுஷர்கள் அல்ல, இது வேற ஆவி. ஒன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் என்ன விரும்புறார் தெரியுமா? அவனையும் மனம் திரும்ப பண்ண விரும்புகிறார், அவனும் மாறணும்னு விரும்புறார், அவன் மாறதுக்கு டைம் கொடுக்கிறார். அதே நேரத்தில் உன்னை பேசினதுக்கு அவனை கொல்லுகிறதை விட உன்னை உயர்த்த விரும்புகிறார். என் பிள்ளை பாடு சகிச்சிருக்கிறான், அவமானத்தை சகிச்சிருக்கிறான், கேவலமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறான், அதுக்கு பதிலாக அவனை உயர்த்துவேன் தான் உயர்த்துறாரு. கர்த்தர் சீமையை கொல்ல விரும்பவில்லை, தாவீதை உயர்த்த விரும்புகிறார். அதான் முக்கியம். கர்த்தர் நினைச்சிருந்த சீமையை ஸ்பாட்ல அடிச்சு போட்டிருக்கலாம். என் தாசனாகிய தாவீதுக்கு விரோதமாக நீ பேசினது என்னன்னு கேட்டிருக்கலாம். காட் அவனுக்காகவும் கர்த்தர் பரிதவிக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்க ஜெபம் எப்படி இருக்குது? ஏசாயா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றார், 58ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தில் சொல்றாரு ஏசாயால, நீங்க எதுக்காக உபவாசம் இருக்கிறீங்க? நிறைய பேர் உபவாசம் இருக்கிறாங்க. எதுக்காக உபவாசம் இருக்கிறீங்க? போஸ்டர்லாம் போட்டு கூட உபவாசம் இருக்கிறாங்க, பேம்ப்ளெட்லாம் போட்டு உபவாசம் இருக்கிறாங்க. அது உபவாசம் இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு மீடியா காலம், அதனால உபவாச ஜெபம் எல்லாம் போஸ்டர் போட்டு வாங்க நாமெல்லாம் சேர்ந்து உபவாசம் இருக்கலாம்னு சொல்லி உபவாசத்தை அறிவிச்சு பண்றாங்க, ப்ரொபகேண்டா பண்றாங்க. இருந்துட்டு போட்டோம், அது அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு வசனம் வச்சிருப்பாங்க, நம்ம அதனால அதுல தலையிட வேண்டாம். ஆனா 58ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு 6-7 வசனத்துல, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதற்கும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குறதுக்கும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதற்கும், நல்ல கவனிங்க, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும்
துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எது ஃபாஸ்டிங்? உன் சாப்பாடை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்குற பாரு, அதுதான் ஃபாஸ்டிங். இப்போ நீ எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறன்னு கர்த்தர் கேட்கிறாரு. நீ எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறியா? 4-5 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். எது கேஸ் நடந்தா ஃபாஸ்டிங். இன்னைக்கு தீர்ப்பு வரப்போது, அந்த இடம் எங்க அண்ணனோட இடம் தான், நீங்க அநியாயமா வழக்கு போட்டிருப்பீங்க, அது உங்க பட்சத்தில் வரணும்னு ஒரு ஃபாஸ்டிங். அதுக்கு வேற ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம், அவர்கிட்ட உண்மையை சொல்லியிருக்க மாட்டீங்க, அவர் வேற ஃபாஸ்டிங். வழக்குக்கும் வாதுக்கும், அடுத்து துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசி. இதைத்தான் சொன்னேன், கர்த்தர் நொறுக்குவார், கர்த்தர் அடிப்பார், இதுக்கெல்லாம் ஃபாஸ்டிங். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் நீ ஃபாஸ்டிங் போட்டா நான் கேட்கவே மாட்டேன்றார் ஆண்டவர். இது எனக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய். ஆண்டவர் சொல்ற, இதையா உபவாசம் சொல்ற? இல்லை, இதெல்லாம் உபவாசம் இல்லை. எது உபவாசம்? பசி உள்ளவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது. நீங்க டோட்டல் பைபிளையே எடுத்துக்கோங்க. சோதோம்ல இருந்து இருக்கிற பாவம் என்னன்னு படிச்சு பாருங்க. சிறுமையானவர்களுக்கு நீங்கள் அவர்களை கண்டுக்காம விடுறது, பசி உள்ளவனுக்கு சாப்பாடு கொடுக்காதது, ட்ரெஸ் இல்லாதவனுக்கு ட்ரெஸ் கொடுக்காதது, இதுதான் கர்த்தர் மிகப்பெரிய காரியமா சொல்லிக்கிட்டே வர்றார். சோதோமுடைய பாவங்கள் ஹோமோசெக்சுவல் நம்ம சொன்னாலும் அங்க வசனம் சொல்றது, ஆகார திரட்சி ஒரு பக்கம், சிறுமையானவர்களை நினையாமை, எளிமையானவர்களை நிலையாமை. அப்ப நம்ம இன்னைக்கு அதெல்லாம் செய்யறோம். ஃபாஸ்டிங் எதுக்கு இருக்கிறோம்? அந்த ஆட்சி போகணும், இந்த ஆட்சி வரணும். ஃபாஸ்டிங் எதுக்கு? எதுக்கு? எது போகணும், எது வரணும், எப்போ போகணும், எப்போ வரணும், எல்லாம் இருக்கு புஸ்தகத்தில், ரெடி பண்ணி வச்சுட்டார் அவர். இன்னைக்கு நேத்தெல்லாம் கிடையாது. உன் ஃபாஸ்டிங் எதுக்கு தெரியுமா? உன் பக்கத்தில் ஒருத்தன் சாப்பிடாம இருக்கான் பாரு, அவனுக்கு நீ சாப்பாடு கொடு, உன்னை பாதுகாக்க பரலோகத்துக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்றேன், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலேயே 1,44,000 பேரை பத்திரமா பாதுகாக்கிறான்னு பைபிள் சொல்லுது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலேயே பத்திரமா பாதுகாப்பார்னா மற்ற ஆட்சிகளில் பாதுகாக்க மாட்டாரா? ரோமர் ஆட்சியிலேயே சபையை பத்திரமா பாதுகாத்தாரு. கம்யூனிசத்திலேயே எத்தனையோ பரிசுத்தவான்களை கர்த்தர் பத்திரமா பாதுகாத்தாரு. அந்த தேவன் இன்னும் ஜீவனோட தான் இருக்கிறார். எல்லா ஆட்சியிலையும் உன்னை பாதுகாப்பார். உன் ஜெபம் அதுக்கு இருக்கக்கூடாது. உன் ஜெபம் எதுக்கு இருக்கணும் தெரியுமா? உன் ஜெபம் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதற்கு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதற்கு, எளிமையானவனை நினைக்கிறதற்கு. இதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இன்னைக்கு நம்முடைய பிரேயர் எதுக்காக இருக்குது? யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஜெபங்கள் அடுத்தவனை அழிக்கிறதுக்காக இல்லை. அடுத்தவனுடைய அழிவில் என் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அடுத்தவனுக்கு ஏதாவது நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. அடுத்தவன் தாழ்த்தப்படும் போது அதில் நீ சந்தோஷப்படக்கூடாது. அவன் எதிரியாவே இருக்கட்டும். நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். நான் ஒரு தேவனை அறியாத மனுஷனை அறிவேன். அவர் ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன். அவர் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தார், ஹோட்டல் மாதிரி. அப்போல்லாம் ஹோட்டல் நான் சொல்கிறது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. அது அப்போது ஓலை குடிசையில் தான் இருக்கும். நடத்திட்டு இருந்தார், பெரிய லெவலில் நடத்திட்டு இருந்தார். பல மெஸ்ஸுகளுக்கு இங்கிருந்து சாப்பாடு செஞ்சு போகும் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போது அவரிடத்துலேருந்து ஒருத்தன் வேலைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு 500 மீட்டர்லேயே இன்னொரு ஹோட்டலை தொடங்கினான். இவருக்கு வந்த ஆர்டர்களில் கொஞ்சம் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ இவருக்கு அவன் மேலே ரொம்ப கோபம், இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி. நாங்கள் போகும்போதெல்லாம் எங்ககிட்ட சொல்லுவார், பாருங்க எனக்கு வர ஆர்டர்லாம் அவர் எடுத்துட்டாரு, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணதே நான் தான், எங்கிட்ட எடுத்துகிட்டு போய் என்னை பற்றி அவங்ககிட்ட குறை சொல்லி அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் இந்த வியாபாரம் நடந்துட்டு போது அவரும் ஓலை குடிசையில் தான் நடத்திட்டு இருந்தார், அந்த போட்டியாளரும். திடீரென்று ஒரு நாள் அந்த சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நெருப்பு பற்றி அந்த ஓலை குடிசை எரிய தொடங்குச்சு. யாரு? பின்னாடி போய் ஆரம்பிச்சவர், போட்டியாளருடைய அந்த ஓலை குடிசை மொத்தம் எரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் வெளியே ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்தோடனே அந்த போட்டியாளர் அந்த ரோட்டில் உட்காந்து அடிச்சுட்டு அழுகுறாரு, ஐயோ போச்சே, எல்லாம் போச்சேன்னு. இந்த மனுஷன், இந்த தேவனை அறியாத ஒரு மனுஷன், இன்னும் சொல்ல போனால் அந்த போட்டியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெயர் கிறிஸ்தவர். இந்த தேவனை அறியாத மனுஷன் ஓடி போய் இங்கிருந்து அந்த தண்ணீரை எல்லாம் மொண்டு ஊற்றி, அங்க இருக்கிறவங்களே பயந்துட்டு இருக்கிறாங்க, இவரும் இவர் கூட இருந்தவங்கலாம் போய் தண்ணீரை எடுத்து ஊற்றி மண்ணை போட்டு அணைச்சு அந்த
அந்த கலேபரத்தில் மிகப்பெரிய உதவியை செஞ்சு அந்த மனுஷனை கூப்பிட்டு, பயப்படாத, இது என்ன எரிஞ்சு தானே போச்சு, நம்ம இன்னொன்று கட்டிக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தன்னாலான உதவி அந்த மனுஷன் செஞ்சுட்டு வந்தான். நான் அந்த மனுஷனை ஆச்சரியமாய் பார்த்தேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு தேவனை அறியாத மனுஷன், தன்னுடைய போட்டியாளர் பாதிக்கப்படுகிறான், இத்தோட அவனுடைய தொழில் கூட முடங்கி போயிடும் நினைச்சா. ஆனா அவன் சொல்றாரு, அது அந்த நேரம் வயிறு எரிஞ்சு அந்த அவன் அழுறான், பார்க்கவே மனசு கஷ்டமாயிருச்சு, பாவங்க அவன். இந்த மனுஷனுக்கு இருக்கிற இருதயம் கூட இன்னைக்கு தேவனை அறிந்து ஆவியை பெற்றேன்னு சொல்றவர்களுக்கு இல்லையே. தன் கூட இருக்கிறவன் சக ஊழியனோ விசுவாசியோ அல்லது தன் சொந்த சகோதரனோ சகோதரியோ பாதிக்கப்படும் போது, வேணும் நடக்கட்டும், இப்படித்தான் ஆகணும், எங்களை பகைச்சதுக்கு இது கர்த்தர் கொடுத்த தண்டனை வாயில வருதே, எப்படி வரக்கூடாதே? ஆவில ஏதோ மிஸ்டேக் இருக்குதே, ஆவில ஏதோ சம்திங் ராங். இயேசு சொல்றாரு, நீ என்ன ஆவி உடையவன்? யார் மேலையும் வஞ்சம், குரோதம், கசப்பு இருக்கவே கூடாது. இருக்கட்டும், நம்மளை பேசினவங்க தான், நமக்கு விரோதமா குதிங்கால உயர்த்தினவங்க தான், நமக்கு விரோதமா நாவுகளை அசைச்சவங்க தான். இன்னைக்கு அவங்க அழிஞ்சு போகணுங்கிற ஜெபமோ அவங்க நாசமாகணுங்கிற ஜெபமோ நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, நீ ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? இது தேவனுடைய இருதயம். தன்னை அடித்தவனையும் ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய இருதயம். அந்த இருதயத்தை கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். அதே தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த பேண்டமிக் டயத்தில் நான் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவேன், அழுது ஜெபம் பண்ணுவேன், உண்மையா அழுது ஜெபம் பண்ணுவேன். அது ஒரு கூட்டத்தை காப்பாற்றும். நிச்சயமாக என் தேவனுடைய இருதயத்தை அது உடைக்கும். என் ஜெபத்திற்கு கர்த்தர் ஏதோ ஒரு பதிலை கொடுப்பார். ஒருவேளை இரண்டாவது ஸ்டேஜ், தேசம் தேவனுக்கு விரோதமான கோபத்தில் போகும்போது, தேவன் தேசத்தை கைவிடும் போது, அந்த ஜெபம் குறைஞ்சபட்சம் உன்னையாவது காப்பாற்றும். ஆனால் ஒரு நாளும் என் ஜெபம் யாருடைய அழிவுக்கும் காரணமாய் இருக்கக்கூடாது.